ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன ப்ராடக்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ப்ராடக்டை தான் அவங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இன்னைக்கு வந்துட்டு நம்ம பாடி வாஷாக என்ன யூஸ் பண்ணுறது, இது வரைக்கும் நான் சோப் தான் செஞ்சு யூஸ் பண்ணுறேன், இனிமேல் பாடி வாஷ் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு ஏதாவது ஒரு சஜஷன் கொடுங்க, ஒரு அஃபோர்டபுள் ரேஞ்சில் ஒரு நல்ல சூப்பரான பாடி வாஷை ரெக்கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னா obviously refer this Dove body wash. Dove deeply nourishing body wash, deep absorbing nourishment with nutrient moisture, 190 ml இது. அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து நான் சொன்னால் நீங்கள் நம்பவே மாட்டீங்க. ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து 115 அண்ட் ஐ கெட் இட் அண்ட் ஆஃபர் ஃபார் அபவுட் 99 ஐ கெஸ். அமேசானில் தான் வாங்கினேன், பட் பை 2 with 99 each அப்படின்ற மாதிரி ஒரு ஆஃபரில் வாங்கினேன். இது என்னோட செகண்ட் பாட்டில். அண்ட் செகண்ட் பாட்டிலில் இஃப் யூ லுக் அட் திஸ், நான் வந்து அப்படியே நெளிச்சு வச்சுருக்கேன், தெரியுதா? பட் அந்த பாட்டில் வந்து அப்படி இருக்காது, இப்படி இருக்கும். இப்படி குண்டாக இருந்த பாட்டிலை யூஸ் பண்ணி இப்படி தக்கையாக்கி வச்சு அதுக்கப்புறம் தான் நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். இது ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட் பாட்டில் யூஸ் பண்ணி முடிக்கும் போதே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்கணும்னு நினச்சேன், பட் ஆனால் வந்துட்டு ஷூட் பண்ணவே இல்லை. ஸோ தட் நான் வந்து செகண்ட் பாட்டிலோட எண்டில் தான் வந்து உங்களுக்கு ரிவ்யூவே கொடுக்குறேன். இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய பேருக்கு நான் தான் சோப் யூஸ் பண்ணுறேனே, ஒய் ஷுட் ஐ மூவ் ஆன் வித் அ பாடி வாஷ் இல்லைனா வந்து ஷவர் ஜெல் அப்படின்ற மாதிரி தோணலாம். why we are moving to a body wash அப்படின்ற கொஷனுக்கு ஒரே ஒரு ஆன்சர் தான். whenever we are using a soap to our skin, whenever you are introducing a soap to our skin, சோப்போட pH லெவல் வந்து பேலன்ஸ்டாக இருக்காது நம்மளோட ஸ்கின்னோட pH லெவலுக்கு. ஸோ தட்ஸ் வை எய்தர் நம்ம ஸ்கின் வந்துட்டு ஒரு மாதிரி ட்ரை ஆகிறதா இருக்கட்டும், நிறைய பேருக்கு ட்ரை ஆகும். அண்ட் அது இல்லாமல் நிறைய பேருக்கு ஆயிலி ஸ்கின்னாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஏதாவது சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் அது கரெக்டாக இருக்காது. ஸோ இந்த மாதிரியான இதெல்லாம் இருக்கும்போது தான் நம்மளோட ஸ்கின்னை அதோட pH லெவலில் கரெக்டாக மெயின்டைன் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு இந்த பாடி வாஷ் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த பாடி வாஷ் நான் யூஸ் பண்ணும்போது ஆக்சுவலி எனக்கு ரொம்ப மாய்ஸ்சர்டாக, எப்படி சொல்கிறது, எனக்கு டவ் யூஸ் பண்ணும்போது ஐ ஃபீல் லைக் மாய்ஸ்சர்ட், ஒரு மாதிரி நரிஷ்டு ஸ்கின்னாக இருக்குது. அது வந்து ட்ரையாகவே எனக்கு ஃபீல் ஆகலை. இஃப் யூ யூனோ நீங்கள் இது யூஸ் பண்ணிவிட்டு இப்படி when you are touching your skin you feel that difference. நீங்கள் நார்மலாக ஒரு சோப் யூஸ் பண்ணிவிட்டு when you are touching your skin அதுக்கும் when you are using this kind of a body wash and when you are touching your skin அதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும். பர்சனலி when you are experience it அப்போ வந்து உங்களுக்கு இது நல்லா புரியும் நான் என்ன சொல்ல வரேன்ட்டு. ஸோ அந்த மாதிரி இருக்க ரீசன்னால ஐ ரெக்கமெண்ட் டு யூஸ் பாடி வாஷ். அந்த பாடி வாஷில் ஒரு அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருக்க இதுதான் நான் வந்து இப்போ கொண்டு வந்திருக்கேன். ஓகே, இதை வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு குட்டி என்ன சொல்கிறது, ஒரு பீ சைஸில் சிக் பீ சைஸில் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு 2 ட்ராப் போட்டிங்கன்னா ஹோல் பாடிக்கு இது வந்து போதுமான லேதர் கொடுத்துரும். ஏன்னா வந்து நிறைய போட்டிங்கன்னா ஒவ்வொரு முறை வந்துகிட்டே இருக்கும். ஸோ தட் when you are trying it for the first time கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பாருங்கள். ஸோ ஒன்ஸ் யூ ஆர் ட்ரைங் ஃபார் அ வைல் உங்களுக்கே தெரிஞ்சிடும் உங்களோட பாடிக்கு எவ்வளோ போட்டால் கம்ஃபர்டபுளாக இருக்குது, கரெக்டாக இருக்குது அப்படின்றது. அண்ட் இட் ஸ்மெல் சூப்பர் குட். எனக்கு வந்து நிஜமாவே இந்த ஃப்ராக்ரன்ஸ் ரொம்பவே பிடிச்சிருக்குங்க. இதில் வந்து ஆர்டிஃபிஷியல் ஃப்ராக்ரன்ஸ் இல்லைன்னு தான் போட்டிருக்காங்க. ஸோ தட் ஐ ஃபீல் லைக் யூனோ ஒரு மாதிரி ரிஃப்ரெஷ்டு ஃபீல் வந்துட்டு நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக இருக்க மாதிரி இருக்குது. எனக்கு வந்து இந்த பாடி வாஷ் ரொம்ப பிடிச்சிருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் அடுத்தது இது ப்ராப்பராக நம்ம ஸ்கின்னை நரிஷ் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. 2 விஷயம். இன்னொன்று, இதில் வந்து நம்ம ரொம்ப கம்மி குவான்டிட்டி எடுத்தால் போதும். எனக்கு ஐ திங்க் எனக்கு வந்து இட் லாஸ்ட் மோர் தென் 1.5 months. ஒரு பாட்டில் 1.5 monthsலேருந்து 2 months கிட்டவே வருது அப்படின்னு தான் சொல்லணும். ஆக்சுவலாக வந்துட்டு நான் சம்டைம்ஸ் இது யூஸ் பண்ணுவேன் அண்ட் சம்டைம்ஸ் வந்துட்டு ஹோம்மேட் ஒரு பவுடர் மாதிரி செஞ்சு வச்சுருக்கேன். ஸோ அதையும் யூஸ் பண்ணுவேன். பட் நான் இது கண்டினியூஸாக யூஸ் பண்ணுறேன் அப்படின்னாலே எனக்கு வந்து மோர் தென் 1.5 months வருது. ஸோ தட்ஸ் வாட் இதோட குவான்டிட்டி இஸ். நம்ம நினைக்கலாம் சோப்பு நான் 30 ரூபா 40 ரூபாய்க்கு வாங்குறேன்ப்பா, நீ இன்னும் 100 ரூபாய்க்கு இதை வாங்க சொல்கிறேன் அப்படின்ட்டு. ஒரு 30 to 40 rupeesக்கு ஒரு சோப் வாங்குறீங்க, எவ்ரி மந்த் ஒரு சோப் வாங்குறீங்க அப்படின்னா அரௌண்ட் 80 rupeesக்கு 2 months கவர் ஆகும் இல்லையா. இது 100 rupeesக்கு ஒரு 20 rupees தான் எக்ஸ்ட்ரா ஆகுது ஃபார் 2 months ஆஃப் அ பீரியட். ஸோ அப்படி கன்சிடர் பண்ணிங்கன்னா இஃப் யூர் having it for a month, 1 month அப்படின்றப்ப probably you will be spending extra 10 rupees on that.
ஸோ அதனால் மேபி இது வந்து அவ்வளோ உங்களுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் வராது அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ ஐ ரெக்கமெண்ட் டு ட்ரை அட்லீஸ்ட் ஒன்ஸ். உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா யூ கேன் கோ ஹெட் வித் எனி அதர் பிராண்ட் ஆர் எனி அதர் பாடி வாஷ் சம்திங் லைக் தட். பட் அட்லீஸ்ட் ட்ரை ஒன்ஸ். ஏன்னா வந்துட்டு ஒரு விஷயத்தை நம்ம ட்ரை பண்ணும்போது தானே வி கேன் நோ ஓகே அது நம்மளுக்கு செட் ஆகுதா இல்லையாங்களா. ஸோ அந்த இடத்துல நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான். சில ப்ராடக்ட்லாம் நல்லா இல்லைனா நான் டேரெக்டாக சொல்லிடுவேன், இல்லை இந்த ப்ராடக்ட் நான் உங்களுக்கு ரெக்கமெண்டே பண்ண மாட்டேன், வாங்கி யூஸ் பண்ணியே ஆகணும்னு நினச்சா மட்டும் வாங்கிக்கோங்க அப்படின்னு. பட் இந்த ப்ராடக்ட் அப்படி இல்லை, நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக யோசிக்காமல் ஒரு வாட்டி ட்ரை கொடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான். அண்ட் இன்னொன்று வந்து இதோட ஃப்ராக்ரன்ஸ் வந்து ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கான்னு கேட்டிங்க அப்படின்னா ஐ டோன்ட் ஃபீல் லைக் தட். என்னன்னா எனக்கு வந்து இது யூஸ் பண்ணி கொஞ்சம் ஒரு 2-3 ஹார்ஸ்க்கு ஃபீல் லைக் அந்த ஃப்ராக்ரன்ஸ் வந்து இருக்க மாதிரி. ஆஃப்டர் 2 to 3 ஹார்ஸ் இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேட் ஆகி 4 ஹார்ஸ்க்கு அப்புறம்லாம் ஒன்றுமே இருக்காது, அந்த மாதிரி ஆயிடுது. ஸோ அது ஒரு ட்ராபேக்காக நான் இதில் ஃபீல் பண்ணுறேன். பட் நான் இது எப்படி மேட்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்னா இதுக்கப்புறம் நான் வந்து ஏதாவது க்ரீம்ஸு அப்புறம் வந்து ஃப்ராக்ரன்ஸ் கூட்டக்கூடிய ஏதாவது ஒரு விஷயத்தெல்லாம் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றதுனால ஐ ஃபீல் லைக் யூனோ ஒரு நைஸ் ஸ்மெல்லாக இருக்க மாதிரி ஐ மீன் நைஸ் அரோமா நம்மளை சுற்றி இருக்க மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். பட் நீங்கள் அந்த மாதிரிலாம் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னா இது கண்டிப்பாக வந்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு தான் அதோட வாசனை இருக்குது, ஃபுல்லாலாம் இல்லை. இதில் ஆக்சுவலாக கொடுத்துருப்பாங்க ரொம்ப நேரம் இருக்கும் அப்படின்லாம், அது ஜென்ரலி எல்லா பாடி வாஷ்லையும் கொடுக்கறது தான். பட் ஆனால் வந்துட்டு இது அவ்வளோ ரொம்ப நேரம்லாம் இல்லை, அதுதான் ஃபேக்டர். உண்மையாக சொல்லிடுறேன். மோஸ்ட்லி இது நீங்கள் ஆன்லைனில் ட்ரை பண்ணும்போது நிறைய ஆஃபர்ஸ் கிடைக்கும். சம்டைம்ஸ் ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ்லேயுமே ஆஃபர்ஸ்லாம் இருக்கும். ஸோ ஆஃபரில் வாங்குங்க அப்படின்னு தான் சொல்லுவேன் வாங்குறது அப்படின்னா. அண்ட் ஆல்சோ இதை வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இதோட பர்ச்சேஸ் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் பின் கமெண்ட்லேயும் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் இதில் வந்து நான் ரேட்டிங் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதோட பேக்கேஜிங் இங்கே கொடுத்துருக்காங்கல்ல இந்த ஹோல் இதுலேருந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணி எடுத்தாலே ஓரளவுக்கு தான் உங்களுக்கு குவான்டிட்டி வரும். ஸோ அதனால அந்த மாதிரியான விஷயங்கள். அதுக்கப்புறமா வந்து இது ட்ராவல் ஃப்ரெண்ட்லியான்னு கேட்டால் எஸ் இட் இஸ் அ ட்ராவல் ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட். ஏன்னா இப்படி என்ன பண்ணிங்கனாலும் தலைகீழ இருந்தாலும் இதெல்லாம் கொட்ட மாட்டேங்குது. ஸோ ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாக இருக்க பேக்கேஜிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் ஆல்சோ இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா இதே பேக்கேஜிங்கில் எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்னன்னா ரொம்ப கம்மியாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் போட்டு அழுத்துன்னு அழுத்தி எடுக்கணும். அண்ட் ஒன்ஸ் ரொம்ப அழுத்தியும் வரல அப்படின்றப்ப நீங்கள் கட் பண்ணிவிட்டு உள்ளேருந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஒரு விஷயம். அண்ட் ஆல்சோ இதுவுமே வந்துட்டு ஜென்ரலாக எல்லா ப்ராடக்ட் மாதிரி இதுவுமே வந்துட்டு ஒரு பிளாஸ்டிக் பாடி இருக்க ப்ராடக்ட் தான். ஸோ இதெல்லாம் தான் இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அபவுட் திஸ் பேக்கேஜிங். இதுக்கு வந்து அரௌண்ட் 5 இஃப் யூ ஆஸ்க் மீ நான் என்ன ரேட்டிங் கொடுப்பேன் அப்படின்னா மேபி அரௌண்ட் 3. ஏன்னா ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது அப்படின்றதெல்லாம் சொன்ன மாதிரி. ஆல்சோ வந்துட்டு இதில் கரெக்டான சைஸில் அது வந்து வெளியில் நம்ம என்ன தான் அழுத்தினாலும் கரெக்டான சைஸில் வெளில வர மாதிரி வச்சுருக்கனால. பட் அதுக்காக வந்து நீங்கள் அழுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா வந்துகிட்டே தான் இருக்கும். பட் நம்ம ஒரு வாட்டி இப்படி ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம டைட்டாக ப்ரெஸ் பண்ணாலும் அது அந்த அளவுக்கு தான் கரெக்டாக வர மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அது இதில் ஒரு அட்வான்டேஜாக நான் ஃபீல் பண்ணுறேன். அண்ட் அதுக்கப்புறம் இதோட ஃப்ராக்ரன்ஸ் இதோட டெக்ஸ்சர் அதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா க்ரீமியான டெக்ஸ்சரு, கொஞ்சமாக யூஸ் பண்ணாலே போதும். ஸோ அந்த டெக்ஸ்சர் அந்த இது அதுக்கப்புறமா இதோட ப்ரைஸு அதுக்கப்புறமா இது நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணால் போதும் இதோட லேதர் கொடுக்குறது இந்த இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அரௌண்ட் 5 I'll give 4. That is because நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கொஞ்சமாக எடுத்தால் போதும். இது அஃபோர்டபுள் ரேஞ்சில் வருது, ரொம்ப நாள் வருது அதெல்லாம். பட் இதோட ஃப்ராக்ரன்ஸ் லாங் லாஸ்டிங்காக இருக்கான்னு கேட்டால் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இல்லை. ஸோ அதுக்கு மேபி கொஞ்சம் இருந்திருக்கலாம் அப்படின்றது என்னோட தாட்டு. அதனால் 5க்கு I'll give 2 for that. அண்ட் மற்றபடி ஓகே இதில் ஸ்டேட் பண்ணியிருக்க மாதிரியே இது நரிஷிங்காக நம்ம பாடியை வச்சுக்குது. ஸோ அதனால் அதுக்கெல்லாம் இந்த ஓவரால் ப்ராடக்ட் வந்து அரௌண்ட் 5 I'll give 3.5 வச்சுக்கோங்களேன். ஸோ தட்ஸ் ஹவ் இட் இஸ். ஸோ இந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதோட பர்ச்சேஸ் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பின் கமெண்ட்டில் இருக்குது. ஸோ செக் அவுட் பண்ணிக்கோங்க. அண்ட் தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ப்ராடக்ட்.